தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நம் அனைவரையும் அரவணைத்து அன்பு செய்யும் இறை இரக்க ஆண்டவரின் பெயரால் வாழ்த்துக்கள். இன்றைய வார்த்தை வெளிப்பாடு இறை வார்த்தை செயல்பாட்டையும் இறை இல்லத்தின் மேன்மையை பற்றியும் பேசுகிறது. நமக்கு இறைவாக்கு விடும் சவாலை சந்தித்து வெற்றி பெறவும் ஆண்டவர் வாழும் இல்லமாகிய ஆலயத்தையும் நமது உள்ளத்தையும் எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள்ளவும் இறை வார்த்தை வழியாகவும் நற்கருணை பிரசன்னத்தின் வழியாகவும் நம்மோடு உறவாடும் இறைவனிடம் அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடனை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான தூயமரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி, கடல் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேற்றை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று
அந்த சிற்றேற்றை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றிலே கசக்கும், ஆனால் வாயில் தேனை போல இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையில் இருந்த அந்த சிற்றேற்றை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல இனித்தது, ஆனால் அதை தின்ற பொழுது என் வயிற்றிலே கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக்கு உரைக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. 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 பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உன் ஒழுங்குமுறைகளின் படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உன் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன, அவை எனக்கு அறிவுரை தருகின்றன. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய் தேனினும் இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. ஒழுங்குமுறைகளை என்றும் உன் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயையாவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். சொற்கள் எல்லாம் இனிமையானவை. சொற்கள் எல்லாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என் பின் தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தைகள் 45 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளது, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வார்த்தை மனுருவான எங்களோடு வாழ வந்த அனிதனமும் இறைவார்த்தை வழியாகவும் நற்கருணை பிரசன்னம் வழியாகவும் எங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறவரே, இன்றைய நாளினுடைய வழிபாட்டின் வழியாக எங்களை உறுதியாக சந்திக்கின்றீர், எங்களை தொடுகின்றீர், எங்களை புதுப்பிக்கின்றீர் என்கின்ற நம்பிக்கையோடு நாங்கள் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை சந்தித்து உறுதிப்படுத்துவீராக. இறைவார்த்தை வாயில் வாசிப்பதற்கு சுவையாக இருக்கிறது, வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு சவாலை தருகிறது என்று இன்றைய நாளிலே திருவழிபாடு வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். இந்த உண்மையை உணர்ந்து நாங்கள் சவாலை சந்தித்து வெல்லக்கூடிய வல்லமையும் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோமாக. அன்புக்கு உரியவர்களே, சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, இன்று நாளுடைய வழிபாட்டின் வாசகங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இது நாம் பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்று நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இறைவார்த்தையை நாம் உண்மையிலேயே அனிதனும் வாசிக்கின்றோம். வாசிப்பதற்கு எளிதாக இருக்கிறது, இனிமையாக இருக்கிறது. நாம் பிரசங்கங்களை நாம் கேட்போம், கேட்டுடன் அருமையா பிரசங்கம் வச்சாங்க இல்லையா, எவ்வளவு அருமையா இருந்துச்சு இல்லையா, நல்லா கதை சொன்னாங்க இல்லையா என்றெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தையை பின்பற்ற வேண்டும், அதுதான் மிக அவசியமானது. ஆண்டவர் இயேசு சொல்லுவார், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லக்கூடியவரெல்லாம் இறையாட்சிக்குள் நுழைய முடியாது, என்னுடைய தந்தையினுடைய திருவுளப்படி செயல்படுவோரே இறையாட்சிக்குள் நுழைய முடியும் என்று சொல்லி. எனவே வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல, அதை செயல்படுத்த வேண்டும் என்பது முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி. அந்த வார்த்தையை நாம் உள்வாங்கிக் கொண்டு எப்படி நாம் வாழ்வாக்குவது, அதற்கான மையம் எது என்று சொன்னால், இயேசு இன்றைய நாள் நற்செய்தியில் சொல்றாரு பாத்தீங்களா, ஆலயம் என்பது ஆண்டவரின் இல்லம், கோயில். என்று சொல்லக்கூடிய நமது அரசருடைய வீடு. இந்த காலத்துல ஆலயம் மட்டுமல்ல, நமது வீடு இறை இல்லமாக ஆவதற்கான வித்தியாசமான ஒரு வாய்ப்பினை இந்த காலத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். எனவே வீடுகளில் நாம் இறைவார்த்தை எடுத்து வாசித்து இறைவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆலயத்துக்கு மீண்டுமாக நாம் வருவதற்கான வாய்ப்பை இப்பொழுது பெற்றிருக்கிறோம். இந்த ஆலயத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? இயேசு இன்றைய நற்செய்தி அதை பற்றி பேசுகிறார். யோவான் நற்செய்தியிலே இதே நிகழ்வு வரும் 2ஆம் அதிகாரத்திலே. அங்கே ஆண்டவர் இயேசு சென்று பார்த்த உடனேயே அங்கே ஆலயத்தில் ஆடு மாடுகள் விற்பவரையும் புறாக்கள் விற்பவரையும் கயிறுகளால் சாட்டை பின்னி விரட்டுகிறார், மிரட்டி அனுப்புகிறார். அதை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. இயேசு என்ன இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ளுகிறார் ஏனென்று சொன்னால், தொடர்ந்து சொல்லுகிறார், எனது தந்தையின் இல்லத்தின் மீது கொண்டிருக்கிற ஆர்வம் என்னை எரித்து விடும் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்துவதை அவரால் ஜீரணிக்கவே முடியாது. அவர் சிறு பையனாக இருக்கிறார், அவருடைய பெற்றோரோடு ஆலயத்துக்கு எருசலேம் செல்லுகிறார். அங்கே எங்கே இருக்கிறார்? அவர் ஊரை சுற்றி கொண்டு இருக்கவில்லை, ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய பெற்றோரிடத்தில் சொல்லுவார், நான் என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா?
அவருடைய அலுவலில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கிறார். எனவே சிறுபருவத்திலிருந்தும் சரி எல்லா சமயத்திலும் ஆண்டவர் இயேசு ஆலயத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் உறுதியாக இருக்கின்றார். ஆலயம் என்று சொல்வது இந்த கட்டிடங்கள் மட்டுமல்ல. திருச்சபை சொல்லுகிறது இரண்டாம் வத்திக்கான் வழியாக, இந்த சபையினுடைய கடிதத்தினுடையாக, யூ ஆர் த சர்ச். நாம் ஒவ்வொருவருமே இறைவனுடைய ஆலயம் என்று சொல்லி பவுலடியாரும் சொல்லுகிறார் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் வழியாக. ஆண்டவர் வாழக்கூடிய ஆவியானவர் குடியிருக்கக்கூடிய இடமாக நமது உள்ளம் இருக்கிறது, உடல் இருக்கிறது. அதை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி மனத்துக்குன் மாசிலநாதன் அனைத்து அற நீர பிற ஆகுல நீர பெற என்று சொன்னால், மனதிலே நாம் எப்பொழுது தூய்மையாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் அனைத்து அறத்தையும் நாம் பின்பற்றுகிறோம். ஆண்டவர் இயேசுவும் அந்த தூய்மையை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறார். நாம எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறோம்? அவர் அருமையானவர் தான், ஆனா வாய் சுத்தம் இல்லை. ரொம்ப நல்ல மனுஷன் அவர், ஆனா அவர் கை சுத்தம் இல்லை. என்ன அர்த்தம்? வாய் சுத்தம் இல்லைன்னா என்ன பக்கத்துல போன வாய் ஒரு மாதிரி வாசம் வருமா? இல்ல கை சுத்தம் இல்லை, கை கழுவாம இருக்கிறாரா? ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு நேர்மை இல்லை, நேர்மை பற்றாக்குறை. முன்னொன்று சொல்வது பின்னொன்று சொல்வது அல்லது திரித்து பேசுவது, அதுதான் வாய் சுத்தம் இல்லாமல் இருக்குது. வாயில வண்ணம் அடிக்கிறது, இல்லாட்டி வாயில வடை சொல்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை போல வாயில் மட்டும்தான் செய்தி, வாழ்க்கையில் இல்லை. அதே போல கை சுத்தமில்லை என்று சொன்ன நேர்மையாக நடக்க முடியாமல் இருப்பது, பிறருடைய பொருள் மீது ஆசைப்படுவது, அது போன்று. ஆனால் இயேசு சொல்கிறார், நாம் நமது எண்ணத்திலும் பேச்சிலும் செயல்பாட்டிலும் தூயவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி BH அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய உலக புகழ்பெற்ற தங்க குரல் வல்லுநர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு முறை சொல்லுகிறார், அவர் சிறிய வயதிலிருந்தே ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளருடைய புத்தகத்தை, அவருடைய நாவல் எல்லாம், பெரும் கதைகளை எல்லாம் ஆர்வமாக வாசிக்க கூடியவராம். அவர் எப்படியாச்சும் நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் அவரை பார்ப்பதற்கு சிரமப்பட்டு வாய்ப்பை பிடித்து விட்டார். அவரை போய் சந்தித்து அவரை அறிந்த பின்பாக அவருடைய புத்தகத்தை நான் வாழ்நாளில் வாசிப்பதையே நிறுத்திவிட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய எழுத்திற்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. அழகழகாக எழுதுகிறார், பெரிய மதிப்பீடுகளை எல்லாம் சொல்லுகிறார், ஆனா வாழ்க்கையில் ஒண்ணுமே இல்லை. எனவே நமது விசுவாசத்திற்கும் வாழ்க்கைக்கும் என்ன இடைவெளி இருக்கிறது, அதை கண்டுபிடித்து அதை நாம் சரி செய்ய வேண்டும். என்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் ஏதேனும் இடைவெளி இருந்தால் அதை நான் சரி செய்ய வேண்டும். நான் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறேன், ஆண்டவருடைய ஆவியானவர் குடிகொண்டு இருக்கேன்னு சொன்னால் அவருடைய வெளிப்பாடினுடைய வாழ்க்கையில் செயல்பாடாக வர வேண்டும். இயேசு இன்றைய நாளில் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டு, இன்றைய முதல் வாசகத்தில் வரக்கூடிய அந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு நாம் இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுதும் சரி, இறைவனுடைய செய்தி உள்வாங்கிக் கொள்கின்ற பொழுதும் சரி, அது தேனை போல நாவிலே இணைப்பதாக இருக்கும். அதை நாம் பின்பற்றுகின்ற பொழுது, செயல்படுத்துகின்ற பொழுது பெரிய சவாலை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த சவாலை தாண்டி நாம் வாழ எப்பொழுது நாம் முயற்சி செய்கின்றோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக நாம் வாழ்க்கையில் வாழ்கின்றோம். எனவே இன்றைய நாளில் வழிபாட்டில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நாம் மீண்டுமாக இறைவனிடத்திலே நம்மை மறு அர்ப்பணிப்பு செய்வோம். இன்றைய வழிபாட்டின் வாசகங்கள் வழியாக வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் உள்வாங்கிக் கொள்வோம். அன்பு ஆண்டவர், நீர் இந்த வழிபாட்டின் வழியாக எங்களோடு பேசுகிறீர், எங்களோடு உறவாடுகின்றீர். நற்கருணை பிரசன்ன வழியாக எங்களை சந்திக்கிறீர். உமது சீடர்கள் உம்மை எம்மாவூஸ் பாதையிலே சந்தித்தார்கள். அப்பொழுது நீர் இறைவார்த்தையெல்லாம் அவர்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நம்மிடத்தில் வழியிலே இறைவார்த்தையெல்லாம் விளக்கிய பொழுது நமது உள்ளம் உருகி பற்றி எரியவில்லையா என்று சொன்னவர்கள், உம்மை நற்செய்தியில் கேட்டவர்கள், நற்கருணை பிரசன்னத்தில் நீர் அப்பத்தை பிட்டுக் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கண்டு கொண்டார்கள். எனவே எங்களுடைய கண்கள் திறக்கப்பட உம்மை நாங்கள் கண்டு விசுவாசித்து எங்கள் வாழ்க்கையில் உம்மை நாங்கள் சாட்சியமாக வெளிப்படுத்த எங்களுக்கு துணை புரிவீராக.
எங்களுக்காக, எங்களை சார்ந்தவர்களுக்காக நீ செய்து வருகிற எல்லா நன்மைத்தனமான காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு சேர்ந்து கொண்டு பயணிப்பீராக, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆமீன். ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்ளக்கூடிய நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரும் உமது பணியில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணையின் கடலே இறைவா, அனைத்து இளையோர் மறைக்கல்வி மாணவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணமளிக்கும் எம் இறைவா, கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இருக்கும் மக்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை தந்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமிக்க இறைவா, ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர் ஆகியோரை ஆசீர்வதித்து கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி உருவாக்க நல்லெண்ணம் கொண்டவர்களை தூண்டி எழுப்ப அருள் புரிய வேண்டுமென கைவிடப்பட்டோருக்கு துணை புரியும் எங்கள் பாதுகாவலரான புனித யூதா ததையு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றான எம் இறைவா, உலகிற்கு உமது நற்செய்தியை எடுத்துரைக்க ஊன்றுகோலாயிருக்கும் எமது மாதா தொலைக்காட்சி மென்மேலும் வளர வேண்டும் என்றும் அதற்காக பணியாற்றும் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடி உங்களுக்கு நடக்கும் என்று கூறிய ஆண்டவரே, நம்பிக்கையோடு இத்திருப்பலி வழியாக நாங்கள் ஒப்பு கொடுத்த மன்றாட்டுக்களை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
அன்பே உருவான இறைவா, எங்கள் வேண்டுதலுக்கு அருள் புரியும்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய எமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளை நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூது திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து எழுந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும்போதெல்லாம் நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிட்டு மக்கூலியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித யூதா ததேயு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
மாட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் இதுவரை நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது திருப்பாதம் பணிந்து வருகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலையாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையின் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர்
எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசுவே கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா